நீங்க எல்லாரும் சகோதரன். நீங்க எதுக்கு ஆளே கிடையாது. ஒரு சில குக்கிராமத்துல இருக்கும், அது பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நீங்க துரிதப்படுத்தக்கூடாது, தூரப்படுறது. அவ்வளவு ஒரு சமாதானமா இருக்கிற சங்க கட்டண திறப்பு விழாவில் ஆட்களை காட்டு அந்த அம்மா வேதனையை தூச்சாங்க. எங்க ஆட்களை எங்கன்னு கேட்கிறாங்க. அந்த அம்மா நாங்க 500 பேர் இருக்குன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, அவங்களாவது 20 பேர் வந்திருக்காங்க. எண்ணி பார்த்த உடனே வரணும். ஒரு விழா என்பது ஒரு குடும்ப விழா. ஒரு கல்யாண விழாவுக்கு போனாலும் சரி, ஒரு இறப்பு நிகழ்ச்சி போனாலும் சரி, ஒரு கோயில் விழா இருந்தாலும் சரி, அதுல ஜாதி மதம் பார்க்காம, அரசியல் பார்க்காம, சமுதாய உணர்வோடு என்னைக்கு நீங்க மாறீங்களோ அன்னைக்குதான் நம்ம ஊர் போடுவோம். தியாகியார் இமானுவேல் சேகருடைய கல்லறை எப்படி இருந்துச்சு எனக்கு தான் தெரியும். நான் ஆரம்ப காலத்துல அது பெரிய போராட்டம் பண்ணேன். நான் சொல்ல 45 வருஷத்துக்கு முன்னால உள்ள நீங்க இப்ப இல்ல. கல்ற பூரா தீங்காடு, எல்லாரும் கக்கூஸ் போராட்டமா இருந்துச்சு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் முதல்ல தூத்துட்டு மாலை போட்டு போயிட்டேன். 2வது வரும்போது நான் வாரன்னு சொல்லி கல்றையை உடைச்சிட்டாங்க. போராட்டம் அப்படியே பரமக்குடியில உட்கார்ந்தேன். கலெக்டர்ல இருந்து எஸ்பி வரைக்கும் என்ன பார்த்தாயா? நான் எந்திரிச்சு போக மாட்டேன். வர சொல்லு எல்லாரும். என்ன 1 மணி நேரத்தை அந்த கல்லறை கட்டி கொடுக்கறது சொன்னா ராமநாதபுரத்தை அழிச்சுன்னு சொன்னேன். என் கூட எல்லாரும் என்னாங்கல்ல. அப்ப உடனே காசாகி எல்லாம் வந்து உடனே வச்சு கெட்டாங்க. அப்படி சாதனை படைக்க துடிக்கின்ற இளைஞர்கள் பட்டாளத்தை எங்கே? சமுதாய புரட்சி செய்த போது வந்தவர்களாம் எங்கே? இன்று என்ன ஆகிவிட்டது? இன்னைக்கு உண்டாக இந்த விழாவிற்காக கூடுகின்றோமே, அண்ணன் சொன்ன மாதிரி பஞ்சாப்ல இருந்து கூட இங்க வர்றாங்கன்னு சொன்னா அடிக்கல் நடத்தியது ஜான் பாண்டியன், ஆரம்பத்திலே உயிர் உண்டாக்கியது ஜான் பாண்டியன். இன்னைக்கு பேசுறான் எல்லா பேரும் நான் நீங்க தான். தியாகி இமானுவேல் புகழ் ஓங்க வேண்டும், அதுதானே நம்முடைய வரலாறு. இன்னைக்கு என்ன பிரிவு என்ன பாக்குறீங்க? இல்ல யார் கொண்டாடினா என்ன? மூத்த தலைவர், அவருக்காக விழா கொண்டாடுறோம். எல்லா இடத்துல இருந்து வர்றாங்க. இதை முதன்மையானவன் யார் என்பதை நீங்க தெரிய வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. அரசியலை பத்தியே பேசுறாங்க. அரசியல் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். நம்ம எல்லாம் ஒன்னா வாழ்றோம். நீ செத்தா நான் வரலையா? நான் செத்தா நீ வருவ, வேற யார் வருவா உங்களுக்கு? இது உணர்வு, இது இன உணர்வு, இது சொந்தம், இது சமுதாயம். இதைத்தான் நாங்க பேசணும். அடிக்கல வரக்கூடாது. என்ன நான் என்னையா பண்ண உங்களுக்கு? வட்டார சங்கம் என்பது அனைத்து கிராம மக்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் வச்சிருக்கீங்க. எல்லாருக்காகத்தானே அந்த சங்கமே தவிர ஜான் பாண்டியன் கிடையாது. அளவில் பரிவட்டங்கிறது ஜான் பாண்டியன் கிடையாது. அகில இந்திய தேவேந்திர குல வேளாளருக்காக உருவாக்கப்பட்டதுதான் அங்க இருக்கிற பரிவட்டம். எனக்கு நான் எதுவுமே வாங்கல, எனக்கு தேவையில்லை. என் சமுதாயம் உயர வேண்டும், மற்றவர்களை போடுவதை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும். இந்த சிந்தனையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். எதிரிகள் கிடையாது, எதிரி என்று சொல்லுகின்றவர்கள் வாழ்ந்ததும் கிடையாது. அதான் சரித்திரம், உண்மை என்பதை புரியும். ஒரு விழா நடத்தினா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் வந்து குவிஞ்சிட்டோம்னா குதிகுளத்துல என்ன ஆச்சு? மக்கள் என்ன ஆனா எல்லாம் வேலையை பார்த்து தண்ணி கூட்டு ஜாலியை சாப்பிட்டு தரத்துல மட்டும் நான் பெரியவன், நீ பெரியவன், எல்லாரும் அழைங்கன்னு தான் சொன்னேன். என்ன மட்டும் அழைக்க சொல்லலாம், எல்லாரும் அழைக்க வர சொல்லுங்க. வரமாட்டாலும் தெரியும், எனக்கு நிறைய பேர் வரமாட்டாலும் தெரியும். எனக்கு ஒரு தொலைபேசியில முன்னாடி ஒரு போன், காவல்துறைன்னு சொல்லி பேசலாம், பொய்யா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா நாங்க காவல்துறை இருந்து பேசுறோம், என்ன சொல்லுங்க அப்படின்னு. ஐயா அங்க கலவரம் வர மாதிரி இருக்கு, நீங்க வர வேண்டாம்னு சொல்றேன். எனக்கு 3 நாளைக்கு முன்னால. அப்ப நான் சொன்னேன், என்ன வரக்கூடாதுன்னு சொல்லு, உனக்கே வேண்டாம் அதிகாரம் கொடுத்தான்னு கேட்டேன். என்ன வரக்கூடாதுன்னு சொல்லு, நீ யாருன்னு போன கட் பண்ணிட்டான். நான் எதிர்த்தே விளையாடி பழகுகிறவன், நான் எவனுக்கு பயந்ததே கிடையாது. இளைஞர்கள் எப்படியாவது தடுத்து, நான் என்னுடைய சமுதாயத்திற்காக அரசியல் செய்யறதுக்கு நான் வரல. 2000 வரைக்கும் நான் அரசியல் பண்ணல. அகில இந்திய தேவேந்திர குல சங்கம் தான் வச்சிருந்தேன். அரசியலில் நாம் அங்கீகாரம் பெறணும்னு சொல்லி தம்பி சுதாகர் போன்ற பெரியாளுக்களை என்னோட உட்கார வச்சு பேசி, அண்ணே எப்படியாவது கட்சி ஆரம்பிக்கணும்னே, நீ சாதின்னு போறதுனால அரசியல் அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, நீ கண்டிப்பா வைங்கண்ணே வாங்கனே அப்படின்னு சொல்லி அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்காக 2000 ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்ச 6 மாசத்துல
அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சியில அம்மா அவருக்கு எனக்கு ஒரு சீட்டை கொடுத்தாங்க. அங்கேயும் புரட்சிதான் பண்ண பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எக்மோர்ல சரி நான் தான். ஆனா தோன்றதா அறிவிட்டாங்க. திமுக காரங்க தெரியும் செஞ்சு விட்டாங்க. ஆனா நான் என்னுடைய பணியை அங்கிருந்து அகற்றவே. அரசியல் கட்சி மாறலாம், இனம் மாறலாம், அடையாளம் மாறலாம், ஆனால் நாம் என்றுமே மாற முடியாதமா. நான் எங்கிருந்தாலும் நான் உன் சொந்தக்காரன் இல்லன்னு சொல்லியா? உண்மையா இல்லையா? நான் சொந்தக்காரன் இல்லையா? சொல்லவே மாட்டேங்க. உன் சொந்தக்காரன் உரிமை. அதுக்காக அண்ணாச்சி தூத்தர்ல பயப்படாங்க. அவருடைய நம்முடைய இளைய நண்பன் நம்மோட உறவு கொள்கின்ற சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கு அந்த காலம் மாறிவிட்டது. இந்த காலம் நாம் எல்லாம் ஒன்றாக இருந்திருக்கோம். இந்த கட்டடத்தை கூடிய விரைவிலே திறம்பட செயல்பட அனைத்து கிராமத்தில இருந்து நிதியுதவிகள் தாராளமாக அமைக்க கொடுக்கணும். கொடுத்து அந்த கட்டடம் உயர வேண்டும். எல்லா அரசியல் தலைவர்களையும் அழைக்க வேண்டும். எல்லா அரசியல் கட்சிகளும் கூப்பிடணும். காரணம் தேவேந்திர குல சமுதாயத்துக்காரன் கட்டடத்தை பார்த்து ரசிக்கணும். அதில் நானும் பங்கு கொள்ள வேண்டும், குடும்பமும் பங்கு கொள்ளாங்க. வாழ்ந்த காலம் தான் போனோம். சாவரம் என்னைக்கு வேணாலும் சாவலாம். வீரனா இருங்க, மரியாதைமானம் இருங்க, மதமா இருங்க, குலத்துல விட்டு கொடுக்காம வாழுங்க. அதுதான் சமுதாயம், தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம். நான் இன்னைக்கு ஒரு ரூபா போறேன். நான் ஆகஸ்ட் 24 திண்டுக்கல்ல பெரிய மாநாடு பட்டியலத்துல இருந்து முடிஞ்சா போகணும்னு சொன்னேன். அப்பவே நான் சொன்னேன், இந்த பாட்டி எச்சின்னு சொல்லாடா, நான் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி 45 வருஷம் முன்னால சொன்னேன். இப்ப எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நான் அன்னைக்கு போட்ட வரை இன்னைக்கு தான் சொல்றான். பட்டியலுக்கு வெளியில போகணுமா வேண்டாமா? போகணும். அப்பதான் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நம்மளை பார்த்து எஸ்சின்னு சொன்னா, எஸ்சின்னு சொன்னா ஒரு குறுகிய மனப்பான்மை வரும். இல்லைன்னு நான் சொன்னேன். தேவேந்திர அது வந்துருச்சு. அப்ப எஸ்சி போகணும். இதுக்கு எல்லா ஜாதி தலைவர்களும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது போல தேவர் சப்போர்ட் பண்றாங்க, யாதவ சப்போர்ட் பண்றாங்க, நாடா சப்போர்ட் பண்றாங்க, நாய்க்கர் சப்போர்ட் பண்றாங்க, கவுண்டங்க, ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி எல்லாருமே பட்டியலிருந்து கேட்க நியாயம் தானே. விவசாயத்தை சார்ந்து வாழ்கின்ற தேவேந்திர வேளாளர்கள் எப்படி எஸ்சியாக இருக்க முடியும்? அதனால பட்டியலிருந்து வெளியில போகணும். கேட்க நியாயம். அவ்வளவு சமுதாயமும் ஆதரவு கொடுக்கும் போது ஏன் அரசு நமக்கு பணியாது கொடுக்கும்ல? அப்ப நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தா தானே கொடுக்கும். நீ வேற நான் வேற, இது ஏன் பிரியணும்? இது என்ன பிளவு? பிரிவும் பிளவும் நம்மளை அழித்து விடும். செம்பிலே ஒரு செம்பு நிறைய பால் இருக்கு, ஒரு சொட்டு விஷம் இந்த சமுதாயத்தை அடையாளப்படுத்தும். யார் என்பதை பாருங்கள். இதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இன்னைக்கு நான் எல்லாம் பார்த்ததுல மற்ற மகிழ்ச்சி. நீங்கள் வந்திருக்கும் அத்தனை பேருக்கும், பல லட்சம் பேருக்கு நான் சமமாக கருதுகிறேன். இம்மானுவேல் புகழ் என்ன செய்யணும்? ஓங்க வேண்டும். சொல்லுங்க, இம்மானுவேல் புகழ் ஓங்க வேண்டும். நம்மள யாரு ஏன்னு சத்தமே காணும். கண்டிப்பா ஆட்டாருவிய நம்மள யாரு? தேவேந்திர கேட்கறியா? முதல்ல கேட்கறியா? இல்ல, நீங்க போங்க. மகிழ்ச்சி எழுச்சியா இருக்கும். இந்த கட்டடம் உயரணும், பார்த்து எல்லாம் ரசிக்கணும், பொறாமப்படலாம். இன்னொரு சமுதாயத்தை பார்த்து நாம் பொறாமப்படக்கூடாது. அவர்களை போல நாமும் வளர வேண்டும் என்று அன்பானோடு நாம் வளர்ந்து விட்டோம் சொன்னால் நமக்கு நிகர் யாரும் இருக்க முடியாது. இணையை உணர்த்தியாக வேண்டும். ஆகவே முதுகலத்தூர் வட்டார சங்க கட்டிடம் சீரனும் சிறப்புடனும் மென்மேலும் சிறந்து வழங்க கிராமங்கள் தானாக முன்வந்து உங்களுடைய நிதியை வழங்குங்கள். எங்களை போன்றவர்கள், அண்ணாச்சி எக்ஸ்எம்எல்ஏ அவரை போன்றவர்கள், மற்றவர்கள் தொழில் எல்லாருமே ஊக்குவித்து வளர்வதற்கு அனைவருமே சேர்ந்து வளர்ப்போம். இங்க இருக்கின்ற மக்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் மற்றவர்கள் பாராட்டுகின்ற லெவலில் இந்த சங்க கட்டம் வளர்வதற்கு நானும் உங்களோடு ஒருவனாக உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி, அஞ்சாவில் யாரிடமும் ஆள வேண்டும் மனமையா, துணிசாவில் யாரிடமும் துணை வேண்டும் கெஞ்ச வேண்டாம். வாழ்க தேவேந்திர குல வேளாளர்கள், வளர்க கட்டிடம் என்று கூறி முடிக்கின்றேன்.